வந்து நான் again shortly explain பண்றேன். So transpiration definition மட்டும் நான் recall பண்ணிட்டு போறேன். The process of giving off of water vapor by evaporation through the aerial parts of a plant is termed as transpiration. அதாவது transpirationக்கு தமிழ் translation ஆவி உயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரு பிளான்ட் ஏரியல் பார்ட்ஸ், எக்ஸாம்பிள் லீஃப், ஒரு பிளான்ட் லீஃப் மாதிரியான ஏரியல் பார்ட்ஸ்ல இருந்து வாட்டர் வேப்பர் எவாபரேட் ஆகி, சரியா, வாட்டர் வேப்பர் எவாபரேட் ஆகி வாட்டர் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்வோம். மெயின்லி திஸ் ஹேப்பன்ஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ். அதாவது பொதுவா வந்து the transpiration leaves இருக்குதானே, இலைகள், அந்த லீவ்ஸ் ஸ்டொமேட்டாஸ் என்ன நான் லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதாவது இப்படி இருக்கும். So the whole the stomata, right? This is stomata, right? So in the stomata, leaves the stomata வினோடாகத்தான் இந்த மாதிரியான வாட்டர் எவாபரேஷன் நடக்கும், அதாவது டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்கும். ரைட். ஸோ நம்ம அந்த டிரான்ஸ்பிரேஷனை வந்து ஃபர்தரா ஸ்டடி பண்றதுக்கு லெட்ஸ் டூ ஆக்டிவிட்டி 11.6. ரைட். 11.6 பாருங்க. You will need a leafy shoot. இலைகள் தேவை. சரி, ஒரு இலையிட ஒரு twig ஒன்னு தேவை, ஒரு இலையிட ஒரு கொப்பு ஒன்னு தேவை. You should cut this under water. அதாவது நீங்க வந்து இது என்ன செய்யணும்னு சொன்னா, லீஃப் ட்ரீல இருந்து சும்மா கட் பண்ணிட்டு வரக்கூடாது. நம்ம அந்த ட்ரீல twig, அந்த ஒரு மரத்துல ஒரு கொப்பை, சரி, ஒரு மரத்துல ஒரு கொப்பை நீங்க ஒரு பக்கெட் ஃபுல்லா வாட்டரை ஃபில் பண்ணி போட்டு அந்த மரத்துல கொப்பை அந்த வாட்டருக்குள்ள டிப் பண்ணணும். சரி, அந்த வாட்டருக்குள்ள அப்படி அமர்த்தணும். சோ டிப் பண்ணி போட்டு அந்த வாட்டருக்குள்ள வச்சுதான் நீங்க பிளான்ட் அந்த ட்விக்கை வந்து கட் பண்ணணும். ரைட். அதாவது பாருங்க, இப்படிதான் ட்ரீ இருக்குது. சோ ட்ரீட இது வந்து ஒரு ட்விக். திஸ் இஸ் a twig. சோ என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இது ஒரு ட்விக். பக்கெட் ஃபுல்லா வாட்டர் எடுத்து, ரைட், பக்கெட் ஃபுல்லா இது ஃபுல்லா வாட்டர், இதுக்குள்ள ட்விக் இருக்குது. சோ இப்பதான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இது அப்படியோ கட் பண்ணி எடுக்கணும். சரி, வாட்டருக்குள்ள வச்சு அப்படி கட் பண்ணி எடுக்கணும். வாட்டருக்குள்ள வச்சுட்டு நீங்க கட் பண்ணணும். சோ அதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யூ வில் நீட் கோகோனட் ஆயில். சரியா? தேங்காய் எண்ணெய் தேவை. அண்ட் ரப்பர் காக், சரி தெரியும் தானே, ரப்பர் ஸ்டாப்பர்னு சொல்றது. ரைட், ரப்பர் காக். அண்ட் கிரீஸ் தெரியுமா? சோ ரெட் கலருக்கு இருக்கும், இல்லாட்டி கிரீன் கலருக்கு இருக்கும். கிரீஸ் பட்டுச்சுன்னு அப்படி வலிக்கிட்டு போகும். Right? And YouTube, water. These are the things you will need to do this activity 11.6. Okay, now let's come to the method. Fill the YouTube with water. The YouTube, பாருங்க, U shape ல இருக்கிற டியூப், ஒரு கிளாஸ் ஆல இருக்கிற U shape ல இருக்கிற டியூப். ரைட். இந்த யூடியூப் இப்படிதான் இருக்கும் பாருங்க. இந்த யூடியூப், இந்த யூடியூபை வந்து நீங்க ஃபுல் fill பண்ணணும். We have to fill this YouTube with water. Cut a leafy shoot under water. அப்ப நீங்க நம்ம சொன்ன ஒரு லீஃப்ல ஒரு ஷூட், அதாவது லீஃப்ல ஒரு பகுதி, ஒரு மரத்துல ஒரு ட்விக்க வந்து வாட்டருக்குள்ள வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. ஒரு ஹேண்ட்ல இப்ப அது இருக்குது. Fix it to the rubber cork and fix the cork to the one arm of the YouTube. Seal it using grease. இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அந்த ட்விக், ரைட், அந்த ட்விக், அந்த கொப்பை என்ன செய்யுங்கண்டா, அந்த யூடியூப்ல ஒரு எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாருங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, சோ அந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா? யூடியூப்ல ஒரு எண்ட்ல வந்து இந்த ட்விக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அந்த ட்விக்கை சுத்தி, ரைட், அந்த யூடியூபை சுத்தி கிரீஸால சீல் பண்ணுங்க. என்ன சொன்னா, அந்த அதுக்குள்ள இருந்து ஏர் ரிலீஸ் ஆக கூடாது. அந்த யூடியூபுக்கும் அந்த யூடியூப் அந்த எண்ட், அந்த வாய் பகுதிக்கும்
அந்த ட்விக்குக்கும் இடையில கெப்பே இருக்கக்கூடாது, எந்த ஒரு கெப்புமே இருக்கக்கூடாது, ஒரு சின்ன காத்து கூட நுழையக்கூடாது. சோ அதுக்காக என்ன செய்யுங்கன்னு சொன்னா கிரீஸால சீல் பண்ணுங்க. ரைட். Put some coconut oil to the other arm of the U-tube and mark the level of water. இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா யூடியூப்ல அடுத்த எண்ட், ரைட், அந்த யூடியூப்ல அடுத்த எண்ட் என்ன செய்யுங்கன்னா கோகோனட் ஆயிலால கொஞ்சம் கோகோனட் ஆயில் போடணும். ரைட், போட்டிக்கலாம் கோகோனட் ஆயில். சரி, அடுத்த எண்ட்ல கோகோனட் ஆயில் கொஞ்சம் போடுங்க. அதுக்கு பிறகு வாட்டர் லெவலை மார்க் பண்ணணும். After an hour, observe the water level in the arm with coconut oil. Right? இப்ப என்ன செய்யுங்க, ஒரு அவருக்கு பிறகு after an hour நீங்க வந்து coconut observe the water level in the arm of the coconut oil. இந்த இடத்துல coconut oil இந்த ஆர்ம்ல வாட்டர் லெவல்ல நீங்க மார்க் பண்ணுங்க. ஸ்டார்ட்ல எவ்வளவு வாட்டர் லெவல் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு பிறகு அந்த ஆர்ம், அந்த coconut oil இருக்கிற அந்த ஆர்ம் இந்த சைட்ல எவ்வளவுக்கும் வாட்டர் லெவல் இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணணும். So this is the things you have to do. Right. You will observe that the water level in the free arm of the U-tube decreases. The shoot loses water through transpiration. இப்ப என்ன செய்யுங்க, இப்ப என்னத்துக்கு நடக்கும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஸ்டார்ட்ல இருந்ததை விட வாட்டர் லெவல் கூடி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஓகே, என்னத்துக்காக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா அந்த பிளான்ட் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்கும். இது உங்களுக்கு தெரியும். அதாவது பிளான்ட் வந்து அது அந்த ஆவி உயிர்ப்பு, அதாவது அந்த வாட்டர் வேப்பரை எவாபரேட் பண்ணிருக்கும், நீர் ஆவியா எவாபரேட் பண்ணி இருக்கும். சோ அதனால தான் அந்த ஃப்ரீ ஆர்ம், அதாவது கோகோனட் ஆயில் ஈக்கிற ஆர்ம் சைடு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான ரீசன். கேர்ள்ஸ் கிளியர் அம்மா உங்களுக்கு? கிளியர் டீச்சர். டீச்சர், இந்த ப்ராசஸோட ரீசனை கொஞ்சம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சாரி, இந்த ப்ராசஸர் இந்த ப்ராசஸ்ட ரீசன், இந்த வாட்டர் வந்து மேல இன்க்ரீஸ் ஆனது ரீசனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் திரும்ப. அது ஏன்னு சொன்னா நம்ம டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, சோ பிளான்ட் வந்து டிரான்ஸ்பிரேஷன் செய்யும்னு சொல்லி பார்த்தேன். ரைட், அதாவது வாட்டரை எவாபரேட் பண்ணும், நீரை வந்து ஆவியா ஆக்கும். இப்ப நீர் வந்து எவாபரேட் ஆகினா அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? வாட்டர் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடந்தா வாட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். டிரான்ஸ்பிரேஷன் நடந்தா பிளான்ட்ல இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? சோ வாட்டர் ரிலீஸ் ஆகினா அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால அந்த கோகோனட் ஆயில் ஈக்கிற ஆர்ம் சைட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான ரீசன். அதாவது யூடியூப் இப்படி இருக்குது, சரியா? இங்க ட்ரீ இருக்குது, ட்ரீ வந்து டிரான்ஸ்பிரேஷன்ங்கற ப்ராசஸ்னால வாட்டர் ரிலீஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட்க்கு வந்து இந்த அளவுக்கு இருந்த வாட்டர், இந்த அளவுக்கு தான் வாட்டர் இருக்குது. ஆனா இப்ப நடக்குதுன்னு சொன்னா இந்த பிளான்ட் வந்து டிரான்ஸ்பிரேட் பண்ணி இந்த வாட்டர் லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆ இது வரைக்கும் வந்திருக்கும். ரைட், ஸ்டார்ட்ல வந்து இந்த அளவு தான் வாட்டர் இருந்துச்சு. சாரி, ரைஸ் ஆயிடுது. வாட்டர் லெவல் இருந்துச்சு. இப்ப வந்து வாட்டர் லெவல் சடனா இன்க்ரீஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஏன் சொன்ன, இந்த பிளான்ட் வந்து டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸால வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்றதால அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்குது. இப்போ ஓகேவா? டவுட் கேட்டவங்க, இஸ் இட் ஓகே நவ்? ஓகே, சோ
Therefore, it absorbs the same amount of water from the U-tube. This is the reason for decreasing a water level in the free arm of the U-tube. அதாவது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம் பிளான்ட் வந்து லீஃப அப்சர்வ் பண்ணும்னு படிச்சிருக்கிறோம். அதாவது இந்த ஃப்ரீ ஆர்ம்ல வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு பிறகு டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுது, உறிஞ்செடுக்குது. தண்ணி வந்து தண்ணியோட ரூட் என்ன செய்யும்னா வாட்டரை உறிஞ்செடுக்கும், அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வாட்டர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போட்டு டிரான்ஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு சடனா வாட்டர் லெவல் அப்படியோ டிக்ரீஸ் ஆகும். ரைட்? சோ டிக்ரீஸ் ஆகுனதுக்கான ரீசன் பிளான்ட் வாட்டரை அப்சர்வ் பண்றது. இன்க்ரீஸ் ஆகுனதுக்கான ரீசன் டிரான்ஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸின் மூலமாக அந்த பிளான்ட் வாட்டரை ரிலீஸ் பண்ணினது. இதுதான் நடக்கும் இந்த இடத்துல. Due to transpiration, the speed of the transportation within the plant increases. Other than this, there are some other functions of transpiration. அதாவது டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸால பிளான்ட்ஸுக்குள்ள நடக்கிற டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலமாக பிளான்ட் குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணும். அந்த குளுக்கோஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். பிளான்ட் லீஃப்ல இருந்து ட்ரங்க்குக்கு டிரான்ஸ்போர்ட் நடக்கும், லீஃப்ல இருந்து ரூட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் நடக்கும். அதே மாதிரி ட்ரங்க்ல இருந்து ஃப்ரூட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் நடக்கும். ரைட்? லீஃப்ல இருந்து ஃப்ளவருக்கு டிரான்ஸ்போர்ட் நடக்கும். சோ அந்த டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸால டிரான்ஸ்போர்டேஷனும் ஸ்பீடா நடக்கும். ஏன்னு சொன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ட்ரோ ஒண்ணு, இது ஒரு ஸ்ட்ரோ ஒண்ணு இருக்குது. ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டிலுக்குள்ள ஸ்ட்ரோ ஒண்ணு இருக்குது. சோ இந்த இடத்துல நீங்க மவுத்தை வச்சு சக் பண்றீங்க, மவுத்தை வச்சு அப்படி சக் பண்ணி எடுக்கிறீங்க, உறிஞ்சு எடுக்கிறீங்க. அப்ப என்ன செய்யும், இந்த வாட்டர் லெவல் வந்து மேல போகும், மேல ஃபாஸ்டா மூவ் ஆகும். அந்த சாஃப்ட் ட்ரிங்க்குள்ள இருக்கிற சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டிலுக்குள்ள இருக்கிற சாஃப்ட் ட்ரிங்க் மேல மூவ் ஆகும், மேல வச்சு ஸ்ட்ராப் அந்த சக் பண்ணினா. அதே மாதிரி தான் பிளான்ட்ல மேல வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அப்படி சக் பண்ணப்படும். சக் பண்ணப்பட்ட ரூட்ல இருக்கிற வாட்டர் தி மேல போகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். இதுல இருக்கிற வாட்டர் அப்படி டிரான்ஸ்போர்ட் நடக்கும், இங்க இருக்கிற வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். இது இங்க நடக்கிற ப்ராசஸ் தான். சக் பண்ணக்குள்ள எப்படி கீழே இருக்கிற வாட்டர் மேல சடனா மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லயும் மேல இருந்து டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸின் மூலமாக கீழே இருக்கிற அந்த வாட்டர் குயிக்குன்னு டிரான்ஸ்போர்ட் ஆகும். மேல் பாட்டுக்கு, மேலே இருக்கிற பாட்டுக்கு குயிக்குன்னு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பிரேஷன் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ், இதுல இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். The transpiration pool is responsible for the continuous ascent of water and the nutrition from the roots to the top most of the plants. சில பிளான்ட்ஸுக்கு கண்டினியூஸா தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சில பிளான்ட்ஸுக்கு சில பிளான்ட்ஸுக்கு இல்ல, எல்லா பிளான்ட்ஸுக்குமே கண்டினியூஸா தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னா டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸால வாட்டர் எவாபரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ரூட்ல இருந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்க ரூட்ல இருந்து தண்ணி பிளான்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் டிரான்ஸ்போர்டேஷனால. கேர்ள்ஸ் கிளியரா விளங்குதாம்மா? not only water but also some nutrients. சாண்ட்ல இருக்கிற soilல இருக்கிற சில நியூட்ரிஷன்ஸும் பிளான்ட்க்கு போகும். Clear or not? Right? Second one part. As the water is evaporated, transpiration helps the plant in cooling. Right? தாவர பிளான்ட்டை வந்து கூலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது எப்படியுமே ஸ்டொமேட்டா, ஒரு லீஃப்ல ஸ்டொமேட்டாவில இருந்தா பிளான்ட் வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும். ஒரு பிளான்ட்ல ஸ்டொமேட்டா லீஃப்ல இருக்கிற ஸ்டொமேட்டாங்கிற இடத்துல இருந்தா இந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டொமேட்டா இருக்கிறது வந்து லீஃப்ல தான் ஸ்டொமேட்டா இருக்கும்.
சில லீஃப்ல தான் ஸ்டொமேட்டா இருக்கும். சோ அந்த லீஃப்ல வந்து எப்பயுமே தண்ணி இருக்கும் இல்லையா? அந்த லீஃப்ல வந்து எப்பயுமே வாட்டர் இருக்கிறதால தான் பிளான்ட்ல இருந்து வாட்டர் எவாபரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. சோ பிளான்ட் வந்து எப்பயுமே கூலா இருக்குமா, தண்ணி எல்லாம் ஃபில் ஆகி ட்ரை இல்லாம எப்பயும் கூலா இருக்கும். ஓகே, சோ கூலா இருந்தா நல்லா தானே, பிளான்ட்ஸுக்கு தண்ணி கிடைக்க கிடைக்க அதுக்கு நல்லா. சோ லீஃப்ல இருந்து தான் வாட்டர் எவாபரேட் நடக்கிறதால அந்த லீஃப் பார்ட் வந்து எப்பயுமே கூலா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி இருக்கும், எவாபரேட் நடக்கிறே தானே. சோ அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி இருக்கும், வாட்டர் இருக்கும். சோ லீஃப் மட்டும் இல்ல, லீஃப் கூல் ஆகிக்கிறதால, டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதால ஃபுல் பிளான்ட்டுமே கூலா இருக்கும். ரைட், இஸ் இட் ஓகே ஃபார் யூ? ஓகே டீச்சர். ஓகே சரி, தேர்ட் பாயிண்ட் பாருங்க. maintains the water cycle by evaporating water. சரியாம்மா, அதாவது வாட்டர் எவாபரேஷன், வாட்டர் வந்து எவாபரேட் நடக்கிறதால வாட்டர் சைக்கிளும் நடக்கும். ஏண்டா உங்களுக்கு தெரியும் வாட்டர் சைக்கிள் எப்படி நடக்குது. ஃபர்ஸ்ட்க்கு இங்க பாண்ட் பிளான்ட் இருக்குது, கிளவுட்ஸ், இங்க பாண்ட். ஓகே, இது வந்து லேண்ட், clouds, tree, pond, land, right? So பாருங்க, ஃபர்ஸ்ட்க்கு clouds இருந்து மழை பெய்யும், ரெயின் வரும், மழை பெஞ்சு பொண்டுக்கு தண்ணி வரும், வாட்டர் வந்து பொண்ட்ல ஃபுல்லா ஃபில் ஆகும். சோ பொண்ட்ல இருந்து லேண்டுக்கு வரும், தட் இஸ் ஸ்ட்ரைட்டா clouds இருந்தே லேண்டுக்கு வரும். இந்த லேண்ட் என்ன செய்யும், இந்த லேண்ட் ஃபுல்லா இப்ப வாட்டர் இருக்குது. சோ லேண்ட்ல இருக்கிற சாயில்ல இருக்கிற வாட்டரை பிளான்ட் அப்சர்வ் பண்ணும், ரைட்? சாயில்ல இருக்கிற வாட்டரை பிளான்ட் அப்சர்வ் பண்ணும். இப்ப ட்ரீ வந்து அந்த பிளான்ட் என்ன செய்யும்டா, எவாபரேஷன், அதாவது டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸால வாட்டரை எவாபரேட் பண்ணி மேல கிளவுட்ஸுக்கு விடும். சோ திருப்பி கிளவுட்ஸ் ஃபுல்லா வாட்டரால ஃபில் ஆகும், திருப்பி ரெய்னிங் வரும். சோ ரெயின் மூலமாக திருப்பி லேண்டுக்கு தண்ணி வரும், திருப்பி லேண்ட்ல இருக்கிற வாட்டரை பிளான்ட் அப்சர்வ் பண்ணி எடுக்கும். எகைன் பிளான்ட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸால வாட்டர் எவாபரேட் பண்ணும். இதான் வாட்டர் சைக்கிள் என்று சொல்றது. சோ அந்த வாட்டர் சைக்கிள்ல மிகவும் முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த பிளான்ட். பிளான்ட் இல்லாம வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, this is third function of transpiration. ஓகேவா? Yes or no? Any doubt? Transpiration is a process favorable not only for the plants but also for the environment. So transpirationங்கிற process வந்து பிளான்ட்ஸுக்கு மட்டும் ஃபேவரபிள் ஆன ஒரு ப்ராசஸ் இல்ல, ரைட்? இது வந்து ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு கூட, முழு என்வரன்மெண்ட் சுற்றுப்புற சூழலுக்கும் மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏண்டா வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட்டா ஆகுது, ரைட்? வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட் இல்லாட்டி ரெயின் பெய்யாது, மழை பெய்யாது. மழை பெய்யலன்னு சொன்னா we will not get water from anywhere. So raining சொல்றது ஒரு மிக முக்கியமான ப்ராசஸ், சரியா? சோ பிளான்ட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ் பிளான்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, முழு என்வரன்மெண்ட்ல இந்த எர்த்ல வாழ்ற ஒவ்வொரு விலங்குகள், ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸா இருக்குது இந்த டிரான்ஸ்பிரேஷன், ரைட்? Severe heat, severe heat, strong wind, strong light increase the rate of transpiration. The transpirationங்கிற ரேட்டை வந்து சிவியர் ஹீட், ரொம்ப சூடா இருக்கிறது, வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர், ஸ்ட்ராங் விண்ட், காத்துட வேகம், ஸ்ட்ராங் லைட், ஒளி,
ஸ்ட்ராங் லைட்டோட வேகம் இது எல்லாமே டிரான்ஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிற அந்த ரேட், வாட்டர் எவாபரேட் ஆகிற அந்த அமௌண்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரைட், சிவியர் ஹீட். இது நீங்க 3 பாயிண்ட்ஸையுமே மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ क्वेश्चनல கேட்பாங்க which factors increase the rate of transpiration. Transpiration the rate increase பண்ற factors என்னன்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? Severe heat, strong wind and strong light அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். Okay, transpiration Teacher. during dry yes, Again அதை சொல்லுங்களேன். factors increase the rate of transpiration. அதாவது என்ன காரணிகள் எல்லாமே transpiration increase ஆகுது, என்ன காரணிகளால transpiration increase ஆகுதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? சிவியர் ஹீட், ரொம்ப ஹீட்டா இருந்தா, வெப்பநிலை கூடுதலா இருந்தா transpiration increase ஆகும். strong wind, காத்து வேகம் அதிகமா இருந்தா, காத்துட ஸ்பீடு வந்து கூட இருந்துச்சுன்னு சொன்னாலும் rate of transpiration increase ஆகும். அதே மாதிரி strong light, ஓகே, லைட் ஸ்ட்ராங், வெளிச்சம் கூட இருந்தா, பொதுவா பகல் டைம்ல ஸ்ட்ராங் லைட் இருக்கும். சோ ஸ்ட்ராங் லைட் இருந்தாலும் டிரான்ஸ்பிரேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். Is it okay now? இப்போ ஓகே வாத்தியா? Okay, teacher. Right. There are many adaptations of plants that live in such weather conditions to conserve water. Recall what you have studied in chapter 3. Right. அதாவது வந்து plants என்ன செய்யும்டா, பிளான்ட்ஸுக்குள்ள வாட்டரை சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக, ஓகே, பிளான்ட்ஸுக்குள்ள வாட்டரை சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய அடாப்டேஷனை கொண்டிருக்கும், நிறைய சேவாக்கங்கள் அதுல இருக்கும். ரைட், நம்ம ஆல்ரெடி இது வந்து சாப்டர் 3ல படிச்சிருக்கிறோம். ஆல்ரெடி ஹேவ் ஸ்டடிட் தீஸ் திங்ஸ் இன் சாப்டர் 3. ரைட், சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அதாவது வெதர் கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி சில பிளான்ட்ஸ் வந்து வாட்டர் சர்வ் பண்றதுக்கான சில அடாப்டேஷன்ஸ் இப்ப நம்ம பார்ப்போம். பாருங்க, thick epidermis in aerial parts. Right, aerial partsல வந்து ரொம்ப தடிப்பமான தோல் இருக்கிறது, thick epidermis. Example, temple trees. Right, okay, temple trees எப்படி இருக்கும்? Parts, example, temple tree. Right. இதான் டெம்பிள் ட்ரீஸ்ல இருக்கிற டெம்பிள் லீஃப். இதுல வந்து ஏரியல் பார்ட்ஸ், சில லீஃப்ல வந்து திக்னஸ் கூடுதலா இருக்கும். ரைட், so this is first adaptation to conserve water in weather condition. Right, second adaptation, leaves reduced to spins. Okay, அதாவது வந்து leaves என்ன செய்யும்னு சொன்னா, சுருள் இருக்குதானே, wait, I'll share the page. அதாவது எக்ஸாம்பிள் cactus.
இது வந்து செகண்ட் அடாப்டேஷன். லீவ்ஸ் என்ன செய்யும்னு சொன்னா அதுல அந்த சுருளா இருக்கிறத வந்து குறைச்சுக்கணும், ரெடியூஸ் பண்ணும். சோ இதன் மூலமாகவும் வாட்டரை சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்ன இப்ப நிறைய சுருள் இருந்தா லென்த் வந்து கூடுதலா இருக்கும். லென்த் கூட இருந்துச்சுன்னு சொன்னா நிறைய வாட்டர் எவாபரேட் ஆகணும். நீளம் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நிறைய வாட்டர் எவாபரேட் ஆகணும். சோ அதை ரெடியூஸ் பண்ணினா நீளம் அந்த லென்த் வந்து குறைவா இருக்கும். சோ வாட்டர் எவாபரேட் ஆகிற அமௌண்ட்டும் குறைவாத்தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து லீவ்ஸ் டர்ன் டு ஸ்கேல் லீவ்ஸ். எக்ஸாம்பிள் கசா, சவுக்கோ. அதாவது நீங்க வந்து உங்களோட ஸ்கேல் லீவ்ஸுக்குரிய போட்டோஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி என்ன வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து ஜூம் கிளாஸ் இந்த ஜூம்ல ஷேர் பண்றேன். ஓகே, சோ இதுல போட்டோ இருந்தா தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ turn to scale leaves. Scale shape இதுதான் scale leaves. இந்த மாதிரி ஷேப்பா டர்ன் பண்றதால வாட்டர் எவாபரேட் ஆகிறத கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடும். அதாவது வாட்டரை கொஞ்சம் சர்வ் பண்ணி வைக்கலும், வாட்டரை சேமிக்க கூடியதா இருக்கும். ரைட், எக்ஸாம்பிள் கசா ஓ சவுக்கோ. ரைட், அடுத்தது ரெடியூசிங் தி சைஸ் ஆஃப் லீவ்ஸ். லீஃப் சைஸ் ரெடியூஸ் பண்றது. லீவ்ஸ் வந்து பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா, பெரிய இலையா இருந்துச்சுன்னு சொன்னா பெரிய லீவ்ஸ்ல இருந்து நிறைய வாட்டர் எவாபரேட் ஆகணும். ரைட், லீவ்ஸ் வந்து பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பெரிய லீஃப்ல இருந்து நிறைய வாட்டர் எவாபரேட் ஆகும். சோ நிறைய வாட்டர் எவாபரேட் ஆகினா பிளான்ட்டுக்குள்ள தண்ணி இருக்காது. சோ பிளான்ட் வந்து ட்ரை ஆகிடும், காஞ்சு போயிடும். So plants வந்து dry ஆகினா செத்து போயிடும். ரைட், so plant leaves the size small இருந்தா water evaporation பெருசா நடக்காது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ல தான் water evaporation நடக்கும். கட்டாயம் ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லயும் water evaporation நடக்கணும். ஆனா அது ஒரு லிமிட்டுக்கு மேல போனா பிளான்ட் ட்ரை ஆகிடும். ரைட், எக்ஸாம்பிள் நவஹந்தி ஓ கல்லி. ரைட், ஓகே, அடுத்து வந்து hairs on epidermis. hairs on epidermis அதாவது epidermis இந்த லீஃப் மாதிரியான பார்ட்ல முடி இருக்கிறது, ஹேர் இருக்கிறது. ஹேர் இருந்தாலும் பிளான்ட்ஸ் எவாபரேட் ஆகிறது குறையும். சாரி, பிளான்ட்ஸ்ல லீவ் இந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிற அமௌண்ட் வந்து குறையும். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் அண்ட் பம்ப்கின். அடுத்தது வந்து சங் ஸ்டொமேட்டா. ரைட், சோ ஸ்டொமேட்டான்னு சொன்னா என்னன்னு பாத்திக்கிறோம். சங் ஸ்டொமேட்டான்னு சொன்னா ஸ்டொமேட்டா வந்து ஏதாவது ஒரு செல்ஸுக்குள்ள ஒளிஞ்சு போயிருக்கும். ரைட், ஒளிஞ்சி இருக்கும், அதாவது மரவா இருக்கும். சோ ஸ்டொமேட்டாவில இருந்து தான் வாட்டர் எவாபரேட் ஆகி டிரான்ஸ்பிரேஷன் நடக்க போகுது. சோ அப்ப ஸ்டொமேட்டா இல்லாட்டி தட் ஸ்டொமேட்டாட இப்படித்தான ஸ்டொமேட்டா இருக்குது கேர்ள்ஸ், இப்படிதான் ஸ்டொமேட்டா இருக்கும். The whole the stomata. சரியா, ஸ்டொமேட்டோட மூடி இருந்துச்சு அர்த்தம். பாருங்க, இதுல ஸ்டொமேட்டா இருக்குதா, இது வந்து பி ஏ. பில ஸ்டொமேட்டா கிளியரா விளங்குதா உங்களுக்கு? இல்ல, அந்த ஹோல் இருக்குதா, ஹோல் அந்த ஓட்டை இருக்குதா, ஸ்டொமேட்டா சொல்ற அந்த ஓட்டை விளங்குதா? விளங்குதா பாருங்க, இந்த இடத்துல ஹோல் விளங்குதா பில? நோ. சோ அப்ப ஹோல் இல்லாட்டி வாட்டர் எவாபரேஷன் பெருசா நடக்காது. சோ வாட்டர் எவாபரேஷன் கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஒலியாந்தர். சோ இத வந்து நீங்க எக்ஸாம்பிளோட சில இந்த அடாப்டேஷனை ரிமெம்பர் பண்ணி வைக்கணும்.
சரியா? அடுத்தது leaves falling during the dry season. பொதுவா வந்து dry season டைம் மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாமே கொட்டிடும். சரியா? மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாமே fall ஆகிடும். ஏன்னு சொன்னா இப்போ உனக்கு தெரியும் லீவ்ஸ்ல தான் ஸ்டொமேட்டா இருக்குது. ஸ்டொமேட்டோல இருந்து தான் வாட்டர் எவாப்பரேஷன் நடக்கும். சோ மரத்துல இப்ப இலையே இல்ல, மரத்துல ஒரு சொட்டு லீஃப் கூட இல்ல. சோ லீவ்ஸ் இல்லாட்டி அந்த டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்குமா? டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதே மரத்துல இருக்கிற இலைகள்ல தான். இப்ப அந்த இலையே இல்ல, இப்ப டிரான்ஸ்பிரேஷன் நடக்குமா? இல்ல தானே, டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. சோ அப்படித்தான், அதனாலதான் ட்ரை சீசன்ல, இப்ப ட்ரை சீசன்ல வந்து சாண்ட்ல soilல இருக்கிற வாட்டர் அமௌண்ட்டும் குறைவாத்தான் இருக்கும். சரியா? soilல இருக்கிற அமௌண்ட்டும் குறைவாத்தான் இருக்கும். சோ இப்ப வந்து மரத்திலையும் எப்படியும் தண்ணி இருக்காது. soilலயும் தண்ணி இல்ல, மரத்திலையும் தண்ணி இல்ல. சோ இப்போ லீஃபும் ஸ்டொமேட்டாவும் ஆக்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா மரத்துல இருக்கிற கொஞ்சம் தண்ணி எவாப்பரேட் ஆகி போயிடும். மரத்துல இருக்கிற கொஞ்சம் வாட்டரும் எவாப்பரேட் ஆகி போயிடும். சோ இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காகத்தான் ட்ரை சீசன்ல மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாமே fall ஆகிடும். fall ஆகி மரம் அப்படி மொட்டையா இருக்கும். சோ அகைன் ரெயின்ஃபால், மழை வரக்குள்ள அந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துடும். ரைட்? So this is another example. Sorry ma, அந்த டைம் photosynthesis நடக்காட்டிக்கு அந்த பிளான் இறந்து போகாதா? okay, very good question. இப்ப வந்து photosynthesis எல்லா இலைகளும் கொட்டாது. photosynthesis செய்யறதுக்காக கொஞ்சம் இலைகள் மட்டும் ரிமைனா இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல இலைகள் வந்து fall ஆகினா again ஒரு புதிய லீஃப் ஒன்னு உருவாகும். இல்லாட்டி இப்ப பிளான்ட் ட்ரங்க் இப்ப கிரீன் கலர் ஆயிக்கிற எல்லா இடத்துலயுமே குளோரோஃபில் இருக்குது. சரியா? சோ குளோரோஃபில் இருந்துச்சுன்னு சொன்னா photosynthesis நடக்கும். பிளான்ட்ஸ் ட்ரங்க், அந்த தண்டு இல்லாட்டி அந்த ட்விக் மரக்கொப்புகள் அது எல்லாமே கிரீன் கலரா இருந்தாலும் அதுலயும் photosynthesis நடக்கும். இப்போ ஓகேவா? டவுட் கிளியரா? ஓகே டீச்சர். ஓகே, சோ அடுத்தது எக்ஸாம்பிள், அதுக்கு ரப்பர் அண்ட் டீக், இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது fleshy leaves. fleshy leaves சொன்னா லீஃப் வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கிறது. ரைட்? இப்போ எல்லோ, ஓகே, அதே ஃபிளஷஸ்னா சதை பிடிப்பான இலைகள். இப்ப எலோய பாருங்க, அந்த இலைகள் வந்து தடிப்பா இருக்கும். அந்த எலோய் லீஃபுக்குள்ள ஈக்கிற ஸ்பெஷலே இதுக்குள்ள ஜெல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வாட்டரை சர்வ் பண்ணி வச்சுதான் அப்படி ஜெல் மாதிரி இருக்கிறது. ரைட்? சோ